விட்டு போகவே மாட்டேன் என 2 நாட்களாக சுற்றி சுற்றி வந்த குட்டி யானை அண்ணனை கண்டதும் ஐ ஜாலி என காட்டுக்குள் ஒரே ஓட்டம் ஓட உடல்நலம் தேறிய தாய் யானையும் 5 நாட்களுக்கு பின் வனப்பகுதிக்குள் சென்றுள்ளது. கோவை மாவட்டம் மருதமலை அடிவார வனப்பகுதியில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று மயங்கிய நிலையிலும் அதன் அருகிலேயே 4 மாத குட்டி யானை ஒன்று சுற்றி சுற்றி வருவதையும் வனத்துறையினர் கண்டறிந்தனர். இதனையடுத்து கால்நடை மருத்துவர்கள் மேற்கொண்ட சோதனையில் யானைக்கு கல்லீரல் பாதிப்பு இருந்ததோடு 2 கடவாய் பற்களும் விழுந்திருந்ததால் எதுவும் சாப்பிட முடியாமல் மயக்க நிலைக்கு சென்றது தெரியவந்தது. பாட்டிலாக குளுக்கோஸ், லிட்டராக தண்ணீர், தர்பூசணி, பலாப்பழம், இளநீர், லாக்டோஜன் ஆகியவை கொடுக்கப்பட்டு யானையை தேற்றும் முயற்சியில் இறங்கினர். கிரேன் மற்றும் ரோப் மூலம் யானையை நிற்க வைத்து மாம்பழம் மற்றும் வாழைப்பழங்களுக்குள் மாத்திரைகளை வைத்து கொடுப்பது, சத்து மாத்திரைகளை புளி, வெல்லம் ஆகியவற்றுடன் இடித்து அரிசி சோற்றில் வைத்து உருண்டையாக உருட்டி கொடுப்பது என கடந்த 4 நாட்களாக வனத்துறையினரும் மருத்துவ குழுவினரும் இடைவிடாது இறங்கி வேலை செய்தனர். அதன் பயனாக 5வது நாளில் யானைக்கு உடல்நலம் நன்கு தேறியது. தனது உடம்போடு சேர்த்து கால்களில் மாட்டப்பட்டிருந்த ரோப்பை விட்டு வெளியில் வந்த யானை பின்னோக்கி மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து வனப்பகுதிக்குள் ஓடியது. இரவு நேரத்தில் கூட தாய் யானையை விட்டு நகராமல் சுற்றி சுற்றி வந்த குட்டி யானை அதுவரை தடவி ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டிருந்த வனத்துறையினரிடமிருந்து விடுடா என்னை என்பது போல் துள்ளி குதித்து ஓடிப்போய் தனது தாயிடம் பால் குடித்தது. இப்படி 2 நாட்கள் அம்மாவிடம் அன்பு அளாவல் செய்த குட்டி யானை அடுத்து என்ன நினைத்ததோ, தனது அண்ணனை கண்டதும் சந்தோஷத்தில் காட்டுக்குள் ஓட்டம் பிடித்தது. இனி தாய்க்கு நோ ப்ராப்ளம், பத்திரமாக வந்து விடுவார், நாம் போய் அண்ணனுடன் விளையாடலாம் என்று கூட குட்டி யானை நினைத்திருக்கலாம். குட்டி யானை நினைத்தது போலவே தாய் யானையும் காட்டுக்குள் சென்றது. வனப்பகுதிக்குள் சென்ற காட்டு யானையை 4 குழுக்கள் அமைத்து வனத்துறையினர் ட்ரோன் மூலம் கண்காணித்து வருகின்றனர். அண்ணனுடன் போய் அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கும் தனது குட்டியிடம் போய் தாய் யானை சரியாக அட்டெண்டன்ஸ் போடுகிறதா, அல்லது விளையாடி முடிந்து தன் தாயை தேடி குட்டி யானை மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.